ஓகே, வாங்க இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ இன்ட்ரோல பார்க்கலாமா? டேக் ஏ டீப் பிரீத் அண்ட் சூஸ் யுவர் பைல். Pile 1 is divine masculine energy, pile 2 is divine feminine energy. Let your intuition guide you. Your message is waiting. உங்களுக்கான மெசேஜ் வெயிட் பண்ணு. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னேன். ஓகேங்களா? இதுக்கு மேல பார்க்க போறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போறோம். ஓகேவா? லெட் யுவர் இன்ட்யூஷன் கைட் யூ. உங்களை உள்ளுணர்வு வழி நடத்துது. ஓகேங்களா? யுவர் மெசேஜ், உங்களுக்கான மெசேஜ் காத்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? இப்ப பார்த்தோன்னா மெசேஜ் வெயிட் பண்ணு. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னேன். ஓகேங்களா? இதுக்கு மேல பார்க்க போறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போறோம். ஓகேவா? லெட் யுவர் இன்ட்யூஷன் கைட் யூ. உங்களை உள்ளுணர்வு வழி நடத்துது. ஓகேங்களா? யுவர் மெசேஜ், உங்களுக்கான மெசேஜ் காத்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? இப்ப பார்த்தோன்னா பைல் 1க்கானது பார்ப்போமா? டிவைன் மேஸ்குலின். திஸ் எனர்ஜி ஸ்ட்ராங் பட் சைலண்ட். அதாவது அவங்களுடைய வலிமை உண்மை, ஆனா அவங்க அமைதியா இருக்காங்க. திஸ் பர்சன் ஃபீல்ஸ் டீப்லி ஃபார் யூ. ஆனா உங்களுக்காக அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, உங்களதான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் தே டு நாட் எக்ஸ்பிரஸ் இட் ஈஸிலி. அவங்க சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது பட் தே டு நாட், முடியாத ஒரு விஷயமா இருக்கு, அது ஈஸியா கிடையாது. ஓகேங்களா? அப்படின்றாங்க. தே ஆர் சம்ஒன் ஹூ பிலீவ்ஸ் இன் ஆக்ஷன் மோர் தென் வேர்ட்ஸ். என்ன சொல்ல வராங்கன்னா சொல்றதை விட செயல்ல செஞ்சு காமிக்கிறாங்க. அதுதான் சொல்ல வராங்க உங்களுடைய மேஸ்குலின். ஓகேங்களா? ரைட் நவ் தே ஆர் எண்டிங் எமோஷன். அவங்க மறைச்சு வச்சுட்டு இருக்கலாம். நாட் பிகாஸ் தே டு நாட் கேர், அதை பத்திலாம் அவங்க கண்டுக்கல. பட் பிகாஸ் தே ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் லூசிங் கண்ட்ரோல். அவங்க கண்ட்ரோலை இழக்கிறாங்க. ஓகேங்களா? பட் பிகாஸ் தே ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் லூசிங், உங்களை இழந்துருமோன்றது பயம். ஓகேங்களா? ஐ சி ஈகோ விசஸ் லவ் கான்ஃபிளிக்ட். அதாவது ஈகோவா இல்ல லவ்வா அப்படின்ற சூஸ் பண்றதுல அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகேங்களா? they want to come towards you. உங்ககிட்ட சொல்லுவாங்க, பட் சம்திங் இஸ் ஹோல்டிங் them back. ஆனா அவங்களுக்கு பின்னுக்கு இருக்கு. ஓகேங்களா? அதுதான் they think about you lot. உங்களை பத்தி நினைக்கிறாங்க, எஸ்பெஷலி அட் நைட். முக்கியமா நைட்ல நினைக்கிறாங்க. there is regret. அவங்களுக்கு ரிக்ரெட் இருக்கு. அண்ட் ஆல்சோ டிசைர் டு ப்ரொடக்ட். உங்களை பாதுகாக்கணும்னு அந்த எண்ணம் இருக்கு. ஓகேங்களா? ஓ தேர் ஆர் சூஸ். உங்களை அவங்க சூஸ் பண்ணல, பட் ஆனா உங்களோட அவங்களுடைய ஹார்ட் தான் சூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. தே மஸ்ட் டிசைட். அவங்களுடைய ஹார்ட் பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிடுச்சு. ஸ்டே இன் ஈகோ ஆர் ஓப்பன் தேர் ஆர்ட் டு யூ. ஸ்டே ஈகோ ஆர் ஓப்பன் தேர் ஆர்ட். ஈகோ விட்டுட்டு அவங்களுடைய ஃபீலிங் சொல்லுவாங்கன்றாங்க. இஃப் தே சூஸ் லவ் தே வில் கம் ஃபார்வர்ட் ஸ்ட்ராங்லி. அவங்க லவ் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா நிற்பாங்க அப்படின்றாங்க. இஃப் நாட் தே மே ஸ்டே சைலண்ட் அண்ட் டிஸ்டன்ட். ஆனா அவங்க அமைதியா இருக்காங்க, தூரத்துல இருக்காங்க. ஓகேங்களா? பட் ஒன் திங் இஸ் கிளியர். ஆனா உண்மையாலும் ஒண்ணு கிளியரா புரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் ஆல்வேஸ் ஆன் தேர் மைண்ட். ஆனா எப்பயுமே உங்களதான் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்க மைண்ட், அவங்களுடைய மைண்ட்ல ஆகட்டும் மனசுல ஆகட்டும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் பைல் 1க்காக. ஓகேங்களா? டிவைன் மேஸ்குலின். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ டிவைன் ஃபெமினின் பார்ப்போமா? திஸ் எனர்ஜி இஸ் சாஃப்ட் பட் வெரி பவர்ஃபுல். யூ ஆர் திஸ் பர்சன் லவ் டீப்லி அண்ட் பியூர்லி. அவங்க மென்மையானவங்க தான், வெரி பவர்ஃபுல்.
அவங்க வந்து உங்க மேல வச்சிருக்க லவ் பார்த்தீங்கன்னா வந்து அளவு கர அளவு கரங்காது ஓகேங்களா. உண்மையான அன்பு ஓகேங்களா. தட் இஸ் ஸ்ட்ராங் இன்ட்யூஷனர். அவங்களுக்கு வந்து உள்ளுணர்வு நிறைய ஸ்ட்ராங் கைட் பண்ணுதுன்றாங்க. யூ ஆல்ரெடி ஃபீல் வாட் இஸ் ஹேப்பனிங். ஃபெமினினுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியும். திஸ் கனெக்ஷன்ஸ் எமோஷனல் ஸ்பிரிச்சுவல் அண்ட் வெரி ஹீலிங். இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து எமோஷ்னல், அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்பிரிச்சுவலாக கனெக்டட் ஆனது. இது மூலமாக வந்து அவங்களுக்கு ஹீலிங் நடக்குதுன்றது ஓகேங்களா. பட் ஐ ஆல்சோ சி ஓவர் கிவிங். ஆனால் ஒரு விஷயம் ஃபெமினினுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க உங்கள் பர்சன் தானா, உங்கள் பர்சனாக இருந்தால் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க ஓகேங்களா. பட் ஆனால் வந்து ஓவராக வந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி ட்ரைனேட் ஆகுது. ஸோ வந்து டிவைன் ஃபெமினா வந்து எனர்ஜி வந்து சேவ் பண்ணுங்க ஓகேங்களா. அதை தாண்டி வந்து நிறைய கொடுக்காதுங்க ஓகேங்களா. லிமிட் செட் பண்ணுங்க, பவுண்டரி செட் பண்ணுங்க. யூ மே பி கிவிங் டூ மச் லவ் வித்தவுட் ரிசீவிங் த சேம். ஆனால் டிவைன் மேஸ்குலின் கொடுக்கலனா கூட நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. அதனால வந்து உங்களுடைய எனர்ஜி வந்து ரொம்ப வந்து ட்ரெயின் ஆகிடும். ஸோ வந்து அதை பண்ணாதுங்க, அதை தப்பு அப்படின்றாங்க. தெர் இஸ் அ நீட் ஃபார் செல்ஃப் லவ் அண்ட் பவுண்டரிஸ். நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் பவுண்டரிஸ் செட் பண்ணுங்க அப்படின்றது தான். முக்கியமாக செல்ஃப் லவ் இருக்கணும். டிவைன் ஃபெமினின்னா வந்து எப்பவுமே செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா. பிகாஸ் யுவர் எனர்ஜி இஸ் ப்ரீஷியஸ். நான் சொன்னேன் அதே தான். உங்களுடைய எனர்ஜி வந்து தேவை ஓகேங்களா. அது இல்லைன்னா உங்கள் லைஃப் வந்து தினைக்கும் கொண்டு போக முடியாது. ஸோ வந்து தயவு செஞ்சு டிவைன் ஃபெமினின்னா வந்து உங்களுடைய பவுண்டரி செட் பண்ணுங்க, செல்ஃப் கேர் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேங்களா. தேர் ஆர் சூஸ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. எப்பயுமே வந்து டிவைன் ஃபெமினின் வந்து உங்களுடைய செல்ஃபை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் எவ்ரி திங் எல்ஸ் வில் அலைன். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணனாவும் அலைன் ஆகும் ஓகேங்களா. அதுதான் சொல்ல வராங்க. when you stand in your power, உங்களுடைய பவரில் வந்து எப்பவுமே நில்லுங்க அப்படின்னு அர்த்தம். திஸ் கனெக்ஷன் எதர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஆர் த ரைட் பர்சன் கம்ஸ் டு யூ. இந்த டிவைன் மேஸ்குலைன் வந்து வருவாங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனால் வருவாங்க. இல்லை அப்படின்னா கரெக்ட் பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆவாங்க. இதுதான் வந்து இதுக்கானது ஓகேங்களா. யூ ஆர் நாட் மென்ட் டு சேஸ். நீங்கள் வந்து சேஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. சேஸ் பண்ணதை விட்டுட்டு வந்து உங்கள் ட்ரீமை வந்து சூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரியது ஓகேங்களா. யூ ஆர் மென்ட் டு அட்ராக்ட். நீங்கள் வந்து எப்பயுமே வந்து அட்ராக்ட் பண்ணணுமே தவிர அதை வந்து சேஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ அதுதான். அண்ட் யுவர் எனர்ஜி இஸ் மேக்னெட் ரைட் நோ. உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக்காக இருக்கணுன்றாங்க ஓகேங்களா. அதுதான் மேக்னெட்டிக்கும் இருக்குதுன்றாங்க. ஓகே, கடைசியில் ஒரே விஷயம் தான் நான் சொல்லுவேன். அது வந்து அதாவது டிவைன் ஃபெமினா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பவுண்டரி செட் பண்ணுங்க, செல்ஃப் கேரில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களுடைய கெரியர் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது மூணு பாருங்க ஓகேங்களா. மேஸ்குலைன் வந்து நிற்கல அப்பாற்பட்ட விஷயம் ஓகேங்களா. ஆனால் வந்து உங்களுடைய ஸ்டெபிலிட்டியை ஃபஸ்ட்டு பாருங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். சரி, ஓகே. இந்த இஃப் திஸ் மெசேஜ் ரெசினேட், இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து ரெசினேட் ஆச்சுன்னா டூ நாட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இது உங்களுக்கு வந்து கரெக்டானதுன்னு தோணுச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதேமாரி கமெண்ட் ஒரு பைல், உங்களுடைய பைல் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ லவ் ரீடிங் யுவர் எனர்ஜி. யுவர் பைல் பிலோ. see you next reading. இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ரீடிங்கை சந்திக்கலாம். பாய்.